சென்னை ஆர்கே நகரில் உள்ள அரசு ஐடிஐ கல்லூரி சார்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கொருக்குப்பேட்டை இருப்பு பாதை காவல் ஆய்வாளர் சசிகலா அவர்கள் கலந்து கொண்டு மாணவர்களுக்கு விழிப்புணர்வு உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், ரயிலின் படிக்கட்டுகளில் பயணம் செய்யக்கூடாது என்றும், கஞ்சா போன்ற போதை பழக்கத்திற்கு அடிமையாக கூடாது, அதேபோன்று பாலியல் வன்கொடுமை மற்றும் ஆன்லைன் சூதாட்ட விளையாட்டு, பொழுதுபோக்கு விளையாட்டு இதுபோன்ற விளையாட்டில் ஈடுபடக்கூடாது என்றும், அறிமுகம் இல்லாத நபர்களிடம் உண்ணும் உணவுப் பொருட்கள் எது கொடுத்தாலும் வாங்கக்கூடாது என்றும், தண்டவாளங்களை கடக்கக்கூடாது, ரயில் பயணத்தின் போது ரயிலின் ஜன்னல் ஓரங்களில் செல்போன் பேசக்கூடாது என்று மாணவர்களுக்கு எடுத்துரைத்தார். ஐடி ஸ்டூடெண்டா இருந்தாலும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்டா இருந்தாலும் டெய்லி நடக்கிறது என்ன, பை ரூட் வெளியா நடக்கிறது, ஃபுட்பால் நீங்க ஏர்போர்ட் இறங்கும்போது என்ன பண்றாங்க, ஃபோன் பேசுறாங்க. கரெக்டா ஏர்போர்ட் இறங்கும்போது ஃபோன் பேசிட்டு காது என்ன பண்றாங்க, ப்ளூடூத் ஹெட்போன் இயர்போன் வச்சுட்டு ஏறீங்க. அடுத்த செகண்ட் என்ன பண்றாங்க, கை கால், சில பேருக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கை கால் கட் ஆகுது, சில பேருக்கு ஸ்பாட்ல இறந்து போறாங்க. இன்க்ளூடிங் லாஸ்ட் இயர் ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இறந்து போயிட்டாங்க. அதாவது அவங்க வீட்டுக்கு ஒரே பையன், ஏதோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வீட்டுக்கு ஒரே பையன் ஃபுட்பால் அடிச்சுட்டு ஃபோன் பேசிட்டு இருந்தா பக்கத்துல இருக்க அந்த நம்பர் அடிச்சு ஸ்பாட்டே இறந்து போயாச்சு. ஸோ நீங்க அடிக்க வேண்டிய விஷயம், ஃபுட்பால நிற்க கூடாது. அது பஸ் ரூட்ல இருந்தாலும் சரி, ட்ரெயின் ரூட்ல இருந்தாலும் சரி, ஏறும் போது என்ன பண்ணணும், ஃபோன் பேசக்கூடாது. நம்பர் 2 வந்து நீங்க ட்ராக்ல கிராஸ் பண்ணும்போது அதிகமா ஃபுட்பால் யூஸ் பண்ணணும். ட்ரெயின் வராம நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஹெட்போனை காலை வச்சுட்டு வண்டி எக்ஸ்ட்ரா ஸ்பீட் அனுப்பும். அப்ப என்ன ஆகும், வண்டி வரது தெரியாது. நீங்க போன மிஸ் அம்மா நான் வந்துட்டேமா அப்படின்னு சொல்லிட்டு மிஸ் வந்துட்டேன்னு சொல்லிட்டு அடுத்த செகண்ட் என்ன ஆகும், ஸ்பாட்லே அடிச்சுட்டு வண்டி போயிடும். அப்ப என்ன ஆகும், எங்க ஸ்டூடெண்ட்ஸ் யூனிஃபார்ம் வச்சு கண்டுபிடிச்சலாம். பட் சில பேர் தான் யூனிஃபார்ம் இல்லாம நிறைய பேர் இருக்காங்க. நிறைய பேர் இந்த ரூட்ல எங்களுக்கு அதிகமான ட்ரெஸ் பாஸ், அதிகமா பை ரூட்ல 3 days ஒரு ரொட்டீன் நடந்துருக்கு. இப்போ கூட ஒரு ட்ரெஸ் பாஸ் நடந்துருக்கு. அதன்பின் குழந்தைகளுக்கான உதவி எண் 1098, ரயில்வே காவல் உதவி எண் 1512, ரயில்வே பாதுகாப்பு படை உதவி எண் 139, பெண்கள் பாதுகாப்பு எண் 182, சைபர் பாதுகாப்பு எண் 1930 மற்றும் காவலர் உதவி ஆப் பற்றி விவரமாக மாணவ மாணவிகளுக்கு கூறப்பட்டது. வருது தெரியுமா, தெரியாத எல்லாருக்கும் உங்களோட ஆதார் நம்பரை எடுத்து என்ன பண்றாங்க, பேங்க் அக்கௌண்ட் உங்களோட செல்போன்ல இருக்க மணி அமௌண்ட் எல்லாத்தையும் எடுத்து இமீடியட்டா வேற ஒருத்தர்கிட்ட இருந்து கைமாறாய் 10 பேர் போயிடுது. ஆனா நீங்க என்ன பண்றீங்க, எனக்கு லாஸ்ட் வீக்ல ஒருத்தர்கிட்ட 3 லட்சம் ரூபாய் அமௌண்ட் சீட்டிங் ஆயிடுது. 1930 இந்த நம்பர், யாருக்காவது இமீடியட்டா இந்த நம்பர் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1930 இந்த நம்பர் ஞாபகம் வச்சுட்டீங்கன்னா இது மாதிரி மிஸ்யூஸ் பண்ணாலும் சரி, இல்ல தவறான முறையில பேங்க் அக்கௌண்ட்டோ லேண்ட் அக்கௌண்ட்டோ ஆதார் கார்டோ இந்த மாதிரி பண்ணாங்கன்னா இந்த நம்பருக்கு இமீடியட்டா கால் பண்ணீங்கன்னா அது அமௌண்ட் வச்சு பிளாக் பண்ணி இமீடியட்டா கமிஷன் ஆஃபீஸ்க்கு அந்த லைன் போயிடும். சைல்ட் லைன் நம்பர் எல்லாருக்கும் தெரியுமா, சைல்ட் லைன் நம்பர் 1098 தெரியாதா, தெரியுமா? அப்புறம் இந்த ரூட்ல அதிகமா ட்ராக்ல என்ன பண்றாங்க, ஈவினிங் டைம்ல காலேஜ் ஸ்டூடெண்டாக ஸ்கூல் ஸ்டூடெண்டாக சில பேருக்கு இந்த காலேஜ் முடிச்சு ஈவினிங் டைம்ல பார்ட் டைம் ஜாப் பண்ணி கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு இந்த ஐடி காலேஜ் ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்துருக்கீங்க. ஆனா சில பேருக்கு தவறான முறையில வேற ஒரு ஸ்டூடெண்டோட சேர்ந்து ட்ராக்ல போதை பொருள், கஞ்சா பொருள் இதுக்கெல்லாம் என்ன பண்றாங்க, அடிக்ட் ஆயிடுறாங்க.